கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டும். நமக்கு இருக்கிறவைகள் போதுமென்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உருவாக்கிய தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்மை அனுதினமும் போஷிக்கிறவர், நம்மை உடுத்துவிக்கிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. போதும் என்று நாம் எண்ண வேண்டும். நமக்கு இருக்கிறதை வைத்து வாழ தெரிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போதும் என்கிற மனது இருக்க வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே போதும் என்கிற மனது இல்லாததினாலே பண ஆசையிலே சிக்கி, பலவிதமான சோதனையிலே சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொள்கிறார்கள். பண ஆசையினாலே மறுபடியும் கடன் வாங்கி, அநேக பொருட்களை வாங்கி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிறதை வைத்து நாம் வாழ தெரிய கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையிலிருந்து வருகிற வருமானம் நமக்கு போதுமானது. அதை வைத்து நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற நன்மைகளை வைத்து, ஆசீர்வாதங்களை வைத்து வாழ பழகி கொள்ள வேண்டும். கர்த்தர் அதையே விரும்புகிறார். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். போதும் என்கிற ஒரு மனது நமக்கு வேண்டும். மறுபடியும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மையும் ஆசீர்வதிக்கிறவர், நம்மையும் உயர்த்துகிற தேவன். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுவதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில சகல நன்மைகளையும் கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசையினாலே தேவையில்லாத காரியங்களிலே நாம் விழுந்து போகக்கூடாது. பண ஆசை என்கிற இச்சையிலே விழுந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பண ஆசையானது அநேக தீமைகளை அது கொண்டு வரும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசை என்கிற இச்சையிலே விழுந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு வழுவி, அவர் மீது வைத்த விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளிலே இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் வருகிறது? ஏன் பிரச்சனைகள் வருகிறது? எங்கே நமக்குள்ளே பண ஆசை இருக்கிறது என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன காணப்படுகிறது? இச்சையான காரியங்கள் என்ன காணப்படுகிறது? மற்றவர்களுடைய பொருட்களை பார்த்து நாம் இச்சிக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். பண ஆசைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, தீமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம் இயேசு கிறிஸ்துவையே நம்ப வேண்டும். அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவரே ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பண ஆசையினாலே தீமையிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணித்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணித்து, உண்மையோடு உத்தமத்தோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவும் என்று வசனம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை உடுத்துவிக்கிறவர், அது நமக்கு ஒவ்வொரு நாளும் உண்டாயிருந்தால் அது போதும் என்று நாம் இருக்க வேண்டும். இதையே கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது,
கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று, அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று. பிரியமானவர்களே, அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய குடும்பங்களிலே ஐஸ்வர்யம் காணப்படும். ஆனால் நாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று, குறுக்கு வழியிலே ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்பதற்காக சோதனையிலே போய் கண்ணியிலே போய் அகப்பட்டு விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இடம் கொடுக்க வேண்டும். நாம் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால் வருகிற வருமானங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுவார். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பண ஆசை என்கிற தீமைக்கு விலகி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம். நம்மை உருவாக்கிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். நம்மோடு கூட இருந்து நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே துதிக்கிறோம் அப்பா. ஜீவாதிபதி ஆனவரே துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வந்தவரே துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கிருபையை வழிநடத்துங்கப்பா. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்கி ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ராபா ரூபா ரீதனி கரதரபலா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கோபோர ஷேகே லெதனி மாரஹார தரபலா. என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு அவமானத்தோடு வாழாதபடிக்கு பிள்ளைகளை தலை நிமிர செய்வீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பத்தில் உள்ள தடைகளை நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமெல்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ரபா ரூபாத ரஷேதேனே மரக்கரதரபல்லா. தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள வேலையெல்லாம் தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா மறைந்து போகட்டும். என் தேவன் சுகமாக்குங்க. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தின்படி என் தேவன் நீங்க விடுதலையாக்குங்கப்பா. பிள்ளைகளை சுகப்படுத்துங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என்னென்ன காரியங்களிலே சோர்ந்து போய் இருக்கிறார்களோ பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உடைய வல்லமையினால் நிரப்புங்க. ரீபா ரபா ரூ தீனி மா கரதரபல்லா ரபா கபாரா ஷேகே லேதினி மா கரதரபல்லா. உடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகளை, பொருளாதார தேவைகளை, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமா மாற்றி கொடுங்க. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தலைமுறை சாபம் இருக்கிறதோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் நீங்கி போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. வானத்தின் பல கனிகளை திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சம்பூரணமாய் திருப்தியாய் ஆசீர்வதிங்க. எல்லா காரியத்திலையும் என் தேவன் நன்மைகளை கட்டளையிடுவீராக. குறைகள் குற்றங்களை மன்னித்து கிருபையினால் நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்.
நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து பிள்ளைகளோடு திட்டமாய் பேசுங்க அப்பா. அதிகாலையில் எழுந்து சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.